நமஸ்தே வாசுதேவாய. புரியல என்ன வேணும்? இல்லை போதும் போதும் போதும். ரெண்டு ஹெலிகாப்டர் போகுது. ரெண்டு இருக்கு. தண்ணிலாம் உள்ளே வந்துடும். இது பெரிய காரு, அதனால் தாங்கிடும். பாவம் அவங்க இப்போ தான் க்ளீனாக பண்ணாங்க. அவங்க எல்லோரும் அந்த வீட்டில். ஐயோ பாவம். அடப்பாவி எல்லாமே இது. ஐயோ சாஞ்சிச்சு அந்த இதுவே. பைத்தியக்காரன் இருப்போம் போல இருக்கு. வீடு காலி பண்ணிட்டு போகிறாங்க பாரு. ராஷு மாதிரி வீடு காலி பண்ணிட்டு போகிறாங்க.
முட்டை வாங்கலாமா? சாணம் முட்டை பரவாயில்ல வேணாம். நம்மக்கிட்ட முட்டை இருக்குது. முட்டை இருக்குது வீட்டில். வரல சென்னை மேற்கு தாம்பரத்தில் அடையாறு கால்வாய் கரையில் கட்டப்பட்ட காவலகிரான் குடியிருப்பில் 3 நாட்களாக சிக்கிய 400 குடும்பத்தினர் வெள்ள நீரின் அளவு குறைந்திருப்பதால் வீடியோ எடுக்கணும் வரானா?
பாயிலாக போகுது. கொடுக்கல அப்படியா? தெரியலையா போகிறாங்கண்ணே. போலாமா? போதுமா? ஓகே இறங்கு. சரி வா, மேலே வா, மேலே வா. ஃபிஷ்ஷெல்லாம் பாரு. ஃபிஷ்ஷை கண்டுபிடி. ஃபிஷ் எங்கே கண்டுபிடி. ஆமாம் போதும் பாரு. வா வா வா. ஸோ போகலாம், வா போகலாம், வா. ஃபிஷ்ஷு போட்டோம். ஆமாம் ஒயிட் ஃபிஷ். ஆமாம் ப்ரௌன் ஃபிஷ். ஆமாம் க்ரீன் ஃபிஷ் இருக்கு. ஆமாம் க்ரீன் ஃபிஷ். ப்ரௌன் கலர். கை காமிங்க. நான் அனுப்புகிறேன். வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டீங்க. நான் எங்கடா வந்தேன்? நீ தான்டா என்ன கூட்டின்னு வந்த. ஐயோ மதி, இங்க என்ன நடக்குது தெரியுமா? பயங்கரமான கேம் நடக்குது மதி. பயப்படாத. மாஸ்டர் 40 லட்சம் பேர் வாழ வேண்டிய ஒரு ஊர்ல ஏறத்தாழ 1.5 கோடி பேர் வாடுறாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சு வாங்கின கார்லாம் இப்படி வயிற்றுச்சல் அடிச்சுட்டு போகுது. ஏன்னா அந்த நீர்நிலைகள் போக வேண்டிய இடத்துல தான் நம்ம வீட்டை கட்டிட்டு உட்காந்துருக்கோம். நம்ம சேனல்ல எங்க பார்த்தாலும் வீடு வீடு வீடு, ஃபிளாட்ஸ் அண்ட் அபார்ட்மெண்ட்ஸ். ஒரு வருஷமும் இதே மாதிரி டிசம்பர்ல மழை பெய்யுது, நம்ம நீரை தத்தளிக்கிறோம். ஆனா நமக்கு அறிவு வர மாட்டேங்குது. இயற்கை நமக்கு சுட்டி காமிச்சுக்கிட்டே இருக்கு நம்ம தப்பு பண்றோங்கிறத. காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறோம். ஏன் ஜாதிக்காரன் ஓட்டு போடுறோம், நான் இந்த கட்சியில தான் இருக்கேன் அதனால ஓட்டு போடுறோம். நமக்கு எதுக்கு இப்போ அரசியல்? நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருப்போம்னு சில கூட்டம் தெரியும். அவங்களும் நம்மளோட சேர்ந்து நீச்சல் தான் அடிக்கணும். ஒரு தலைநகரங்கிறது அந்த ஊர்ல எத்தனை பேர் வாழ முடியும், எவ்வளவு மனை நிலங்கள் இருக்கு, எவ்வளவு விளைநிலங்கள் இருக்கு, எவ்வளவு இயற்கை நிலங்கள் இருக்குங்கிறத கணக்கெடுப்பு எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒழுங்கான சாலைகள் அமைக்கணும், ஒழுங்கான வடிகள் அமைக்கணும். முக்கியமா வேஸ்ட் வாட்டர் டிஸ்போசல் சிஸ்டம் ஒழுங்கா செய்யணும். இது ஏதாவது ஒழுங்கா இருக்கா? நம்ம சென்னையில பாக்குற எல்லாம் அபார்ட்மெண்ட்ஸுக்கும் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸுக்கும் அப்ரூவ் கொடுத்துட்டு இருந்தா எங்க இருந்து விளங்குறது? தமிழ்நாட்டுடைய அப்ராக்சிமேட் பாப்புலேஷன் 8 கோடி பேர், அதுல 1.5 கோடி பேர் இங்கே வாழ்ந்தா தமிழ்நாட்டுக்கு சரியான அரசாட்சி அமைக்க வைக்கும் இந்த பிரச்சனை ஓயாது. அடுத்த முறையாவது பார்த்து ஓட்டு போடுங்க. காமாட்சி ஹாஸ்பிட்டல் ஜங்ஷனு. இங்கேருந்து நேராக பல்லவரம் மட்டும் தான் போக முடியும். இந்த பக்கம் நீங்கள் துறைப்பாக்கம் போக முடியாது, இந்த பக்கம் பள்ளிக்கரணை போக முடியாது, இந்த பக்கம் வேளச்சேரி போக முடியாது. ஃபுல்லாக 3 பக்கமும் தண்ணி தான். நீங்கள் போனோன்னா நேராக ஏர்போர்ட் மட்டும் தான் போக முடியுமே தவிர வேறு எங்கேயுமே நீங்கள் போக முடியாது. இது பள்ளிக்கரணை போகிற ரோடு, இது வந்து நம்ம வேளச்சேரி போகிற ரோடு, இது வந்து துறைப்பாக்கம் போகிற ரோடு. இந்த 3 பக்கமும் போக முடியாது. நீங்கள் வந்து தாம்பரம் கிண்டி இப்படி தான் போகணும்.